இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட டிசம்பர் 19 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ருதி வந்து டிஸ்டர்ப்டா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அவங்க அம்மா காவ்யாவ இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிரலாம் அப்படிங்கிற மாரி வந்து பார்வதி சொன்னத சீரியஸா எடுத்துக்கிட்டு, அர்ஜுன் போயிட்டு அத வந்து வீட்ல எல்லார்ட்டயும் சொல்றான். ஆனா வீட்ல இருக்கவங்க ஸ்ட்ரிக்ட்டா அது வேணாம். இப்படி ஒரு முடிவ யார் சொன்னது? அப்படிங்கிற மாரி இப்படி ஒரு டிசிஷன்லாம் எடுக்க சொல்லி யார்ட்ட உன்ட்ட சொன்னது? அப்படின்னு மாரி கேட்க, பார்வதி தான் அப்படின்னது. அவட்ட நீயே சொல்லியிருக்க வேணாமா? இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ட்டு. அவ வந்து நம்ம குடும்பத்துல இருந்து அந்த பொண்ண பிரிச்சுட்டு ஸ்ருதிய பிரிச்சுட்டு போலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கா. அவள இந்த வீட்ல வந்து கூட்டு வந்து வச்சோம்னா, கண்டிப்பா வந்து கூட்டிட்டே போயிருவா. அதுக்கு நீங்களே போய் விட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாரி வந்து சாரு வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அதெல்லாம் நடக்காது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி மாரி சொல்லி பார்க்குறாங்க. இனிமேல் இத பத்தி பேச வேணாம் அப்படிங்கிற மாரி வந்து விஸ்வநாதன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாரு. பார்வதி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆவல அப்படின்ருக்க. ஸ்ருதி வந்து ஹோம் ஒர்க்லாம் சரியா செய்ய மாட்டேங்கிறா. முன்னாடிலாம் வந்து கிளாஸ்ல எந்த ஆன்சர் கேட்டாலும் வந்து இவ தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு சொல்லுவான்னு டீச்சர் கால் பண்ணி சொன்னாங்க. ஆனா இப்ப கால் பண்ணி அவங்க வந்து ஆக்டிவாவே இருக்க மாட்டேங்கிறா. அவ புக் மறந்து வச்சுட்டு வந்துட்டா நேத்து அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிமா சொல்ல ஸ்ருதி கரெக்ட்டா வரா. அவகிட்ட நீ ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டியா? இன்னைக்கு ஹோம் ஒர்க் என்ன குடுத்தாங்க? அப்படிமா கேட்க, அவ ஹோம் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்றா. வா இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து அர்ஜுன் வந்து சொல்லி தரேன் அப்படின்னு இருக்க. மேத்ஸ்ல இன்னைக்கு என்ன ஹோம் ஒர்க் குடுத்தாங்க? அப்படிமா கேட்க, என்ன சொல்லி தந்தாங்க? அப்படிமா கேட்க, அவ கிளாஸ்ல நடந்ததே மறந்துட்டா. சரி நீ என்ன இன்னைக்குலாம் ஆக்டிவாவே இருக்க மாட்டேங்கிற. கொஞ்ச நாளா வந்து நீ வந்து கான்சன்ட்ரேட்டே பண்றது இல்லையாமே படிப்புல அப்படிங்கிற மாரிலாம் வந்து டீச்சர் சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, காவியா அம்மா ஞாபகமாவே இருக்குது. வாரத்துல ஒரு நாள் என்ன வந்து அவங்க கூட அனுப்பி வைக்கிறீங்களா? அவங்க கூட இருக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றதுக்கு, சரி நான் வந்து இத பத்தி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அர்ஜுன் சொல்றான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருது அப்படின்ட்டு இருக்க. இதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் பாத்தியா? அதே மாரியே சொல்றா அப்படிங்கிற மாரி பார்வதி சொல்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, காவியாவ கூட்டிட்டு வரப்போறாங்க அப்படிங்கிறது தான். ஆனா வந்து இப்ப அது நடக்கல அப்படிங்கிறது தான். எதர்ச்சியா வந்து கண்ணன் போயி பல்லவிய இடிக்க, அவ வந்து அடிச்சர்றா. வீட்டு நடு ஹால்லயே வச்சு. அங்க வந்து மீனா பாட்டி இருக்காங்க. ருக்கு பாட்டி இருக்கிறாங்கன்ருக்க, என்னதான் வந்து மீனா பாட்டி வந்து பல்லவிக்கு சப்போர்ட் பண்ணாலும், பல்லவிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணமே கண்ணன் தான். கண்ணனே அடிச்சதுனால வந்து அவங்களுமே வந்து திட்டிட்டு இருக்காங்க. யார்ட்டருந்து இந்த பழக்கத்த கத்துக்கிட்ட? அப்படிங்கிற மாரி வந்து சத்தம் போட்டு 2 பேரும் திட்டிட்டு இருக்கிறாங்கன்ருக்க, சத்தம் போட்டுட்டு இருக்கப்பயே வந்து வீட்ல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி கேட்க, அடிச்சிட்டா அப்படிங்கிற மாரி சொல்ல, எவ்வளோ தைரியம் இருந்தா அடிப்ப அப்படிங்கிற மாரி வந்து சாரு எகிறிட்டுலாம் போயிட்டு இருக்கா. எங்களோட பெர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படிங்கிற சொல்ல, ரூம்ல இருக்கிற வரையிலும் தான் உங்களோட பெர்சனலு. ஆளுக்குன்னு வந்துருச்சுல்ல கேள்வி கேட்பதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சாரு வந்து எகிறிட்டு இருக்கா. அப்பதான் வந்து சொல்றா, இவன் குடிச்சிட்டு வர்றான், குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குடிச்சிட்டு வரானா என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த வீடு ஷாக் ஆகுது. ஓவரா பழி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன்கிட்டே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் வந்து ஆமா, ஆனா நான் ரொம்பலாம் குடிக்கிறதில்ல, எப்பயாச்சும் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. எப்பயாச்சும் தான் அவனும் குடிக்கிறான். இதை வந்து அர்ஜுன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் தான் வந்து குடிக்க வச்சது. அர்ஜுனும் அஜயும் தான் சேர்ந்து குடிக்க வச்சாங்க அப்படின்றக்க அதை வந்து சொல்லலை அப்படின்னாலும், ஸோ இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓரமா நின்று. சரி அதெல்லாம் விடுங்க. ஒரு புருஷன் அவளோட பொண்டாட்டியோட சேலையெல்லாம் எடுத்துட்டு நடு ஹாலில் நின்று அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்தா கட்டிட்டு எப்படி இருக்கும்? உங்களுக்கே வந்து பயமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்ற? இந்த மாதிரி வீணா பழியெல்லாம் போடாத அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும். அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ வந்து வீடியோ எடுத்து வச்சது காட்டுறா. இந்த இடத்துல கண்ணனோட க்ளோஸ்அப் வச்சு தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. அவன் சொல்ல தான் போகிறான், நம்ம கம்பெனிக்காக தான் வந்து நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஒரு விஷயத்த செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தான் போகிறான். ஸோ இதுக்காக வந்து எதுக்குடா இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுதான் நமக்கே தெரியும்ல, பார்க்குற நமக்கே இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இங்கே தான் முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.